இங்க இருக்கிறது ரெண்டே பேர், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நீ இன்னும் திருந்தலையா? அப்படின்னு போற இடத்துல எல்லாம் தவைக்கா தலைவர் விஜய் சொல்கிறார், அவன் ஒரு காமெடி பீசியா, நான் இங்க ஆட்சியெல்லாம் மாற்ற வரல, அடிப்படையே மாற்ற வரேன் அப்படின்னு போற இடத்துல எல்லாம் அண்ணன் சீமான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். தாண்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவனை ஏறி அடிக்கணும் திரும்பலாம், இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல் அல்ல. என்னடா சொல்ற? நம்முடைய அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கிற திமுகவை தூக்கி எறிவதற்கான தேர்தல் என்று. அண்ணே இது விஜய் டைலாக் மாதிரி இருக்கு. என்னடா கடன் வாங்கி காமெடி பண்றீங்க? இல்ல விஜய்க்கு எழுதி கொடுத்திருப்பாங்க. பேசிட்டேன், மீனவர்களுக்காக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அந்த 3 பாயிண்ட்டுக்கும் பேப்பரை தான் எடுக்கணுமா? அதை கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்க மாட்டீங்களா? நான் ஏதாவது எழுதி பேப்பர் வச்சு படிச்சு பாத்துறீங்களா? நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. நான் கூட நினைச்சேன் இவங்க முதல்ல இந்த தலைப்பு கொடுத்த பொழுது ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து வர வேண்டிய அவசியம் இருக்குமா, ஏன்னா பிரகாசிப்பது யாருன்னா களத்துக்கு போனாதானே பிரகாசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். இந்த மாசத்துல சனிக்கிழமை 4 நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், ரம்ஜான் 1 நாள், காந்தி ஜெயந்தி 1 நாள், ஆயுத பூஜா 1 நாள், விஜயதசமி 1 நாள், தீபாவளி 1 நாள், மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். அதுல வேற அவங்க சொன்ன பெரிய பெரிய அலப்பறெல்லாம் பெரிய அலப்பற. எலெக்ஷன் கமிஷன் மட்டும் அறிவிக்கட்டும், புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. நாங்க வரோம் அப்படின்னாங்க. தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்கு வந்தா எங்க தளபதி வீதி வீதியா வருவாரா, நீதி கேட்க வருவாருனாங்க. ஆனா வீதி வீதியா தளபதி வருவார்னு பார்த்தா ஏதோ ஒரு டம்மி பதியை தூக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. நாங்க ஏன் ஆட்சிக்கு வரணும்? திமுக எங்களுக்கு பிடிக்காது, வேற திமுகவை நாங்க எதிர்க்கிறோம். மறுபடியும் திமுக எங்களுக்கு பிடிக்காது சொல்லுவேன். இதுதான் அவர்களுடைய முன்வைக்கக்கூடிய பிரச்சாரமா இருக்கிறது. அடுத்தவங்க பண்ண குறைய மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்காம நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. நீங்க ஏன் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாங்க அவங்க? முதல்ல ஒரு மாற்று அரசியல்னு சொன்னாங்க. யார் நீ? என்ன சாதாரணா? திமுக அதிமுகக்கு மாற்று அரசியல்னு செங்கோட்டையனை வச்சுட்டு எப்படி நீங்க வந்து பண்ணுவீங்க? சிரிக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல என்ன பார்த்து. மாற்றம் வேணும் தான் சார், ஆனால் அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தகுதியானவரா? இந்த துப்பாக்கிக்கு என்ன மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சுரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? தங்கத்தை தரமில்லை என்று சொன்னால் நீங்கள் உரைகளாக இருக்கணும். நீங்க துருப்பிடித்த தகரத்தினும் மோசமானவர். ஒரு ஏழை பிள்ளை, ஒரு பிள்ளை உன் மேல வசிக்கப்பட்டு உன் நடிப்பிலே ஆசைப்பட்டு வர்றான்னு சொன்னா அவனுக்கிட்ட போய் 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விக்கிறீங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? போன தேர்தலில் கருப்பு சிவப்பு வண்ணம் பூசிய சைக்கிள்ல போய் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டது உங்க தலைவர் தான். என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? இத சொன்னது யாரு? உங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தானே. இவனை கொன்னிடலாமா? இன்னைக்கு பேசும்பொழுது கூட என்ன சொன்னா 30 ஆண்டு காலம் உங்களோட இணைஞ்சிருக்கின்றார். ஒரு சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி உணர்ச்சிகளை பயன்படுத்தி கேட்பதல்ல வாக்குகள். பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும், எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா சும்மா பணம் இருக்குன்னு உங்ககிட்ட பணம் இருந்தா தூக்கிவோம். இன்னைக்கு வந்து யாரு பிரகாசிக்கிறது களத்துல அப்படின்னா அது தாவேகா தான். எப்பா இப்படி பொய் சொல்றியாப்பா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இன்னைக்கு வந்து தேர்தல் களத்துல நிக்குது. அந்த நட்சத்திரம் பிரகாசிக்காமல் வேற எந்த நட்சத்திரம் பிரகாசிக்கும்? அதை விட மக்கள் தாவேகாவை முழுமையாக நம்புகின்றனர். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதா இருந்தா நாளா எப்பவோ செத்துருக்கணும். திமுக அரசு மக்களிடம் பொய் மட்டுமே சொல்லிருக்கு. டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? 5,50,000 பேருக்கு நாங்க வேலை தரோம் அரசாங்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 ஆண்டுகள்ல 60,000ல இருந்து 80,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. எல்லாம் கரெக்ட். ஆகவே அதிமுக ஓட்டு போடுங்கன்னு அண்ணன் சொல்றேன். என்ன இப்படி முடிவெடுத்துட்டாங்க? வெயிட் பண்ண நான் வரேன். நான் மேட்ருக்கு வர்றேன். நோ தப்பாகுதுனா? 2022-23ல மட்டும் 25,000 கிலோ கஞ்சா நீ பார்த்த ஒரு ஓடிப்ப நார்மலா ஒரு ஆண்டுக்கு 4,000ல இருந்து 6,000 கிலோ தான் கஞ்சா பிடிப்பாங்க. ஆனா இங்க வந்து 25,000 கிலோ. எவ்வளவு சிறப்பா நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவ்வளவு பிடிச்சிருக்காங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா.
பிரச்சாரத்தில் பிரகாசிப்பது யார் என்று கேட்கிறார்கள். மறைந்து தோன்றுவது நட்சத்திரங்களுக்கு உண்டு, ஆனால் என்றைக்கும் மாறாமல் உதித்துக் கொண்டே இருப்பது உதயசூரியன். இது சூப்பர். அண்ணன் எடப்பாடியார் போட்டியிடுகிற தொகுதியில் மட்டும் தாவேகாவினுடைய 2 வேட்பாளருடைய வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டது. பெரம்பூரிலே பாமகவுக்கு இடம் கொடுத்து விட்டு அதிமுக ஒதுங்கி கொண்டதையே ராமாதான். ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். அப்ப கூட்டணி வச்சுட்டாங்களா? உண்மை. ஆளை பார்த்தா இந்திக்கார மாதிரி தெரியல. பேர் என்ன? குமார். குமாரா? சுனில் குமார் சார். எங்களுக்கு ஃபண்டே வர மாட்டேங்குதுங்க. திமுக தொடர்ச்சியா செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பஞ்சப்பாட்டு பாடுவது. இவர் பெரிய பாரிவள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிட போறாரு. 10 மணி பஸ் 10 மணிக்கு தான் வரும். நீங்க 9:45 போய் நின்று 15 நிமிஷம் லேட்டுன்னு சொன்னா அது லாஜிக் கிடையாது. என்னடா உளற? சர்வதேச அளவுல வந்து ஏஐ மாநாடு நடந்தது டெல்லியில. அங்க ஒரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ரோபோ குதிரை வச்சிருந்தாங்க. இது வந்து ரெடி பண்றதுக்கு வந்து பல கோடி ரூபாய் ஆச்சு, அப்படி இப்படின்னு இவர் இங்க பேசுற மாதிரி அதை வந்து பெரிய அளவுல எல்லாம் கொண்டு போனாங்க. அதை என்ன பண்ணாங்க, விளம்பரப்படுத்தினாங்க. கடைசியில பார்த்தா அது சைனா மார்க்கெட்ல சில 1000 ரூபாய் கிடைக்கிற ஒரு பொம்மையை எடுத்துட்டு வந்து, இதுதான் பிஜேபியினுடைய ஒரு நிலையா இருக்கு. கைஸ், வேல்லே நம்பர் 1 முட்டாள் பாத்திருக்கீங்களா? யார் சார் அது? இவன் தான். செல்ஃபி எடுத்துங்க. திருவிளையாடல் வசனம் வரும் இல்லையா, சேர்ந்தே வருவது பிஜேபியும் பொய்யும், சேராமல் இருப்பது பிஜேபியும் தமிழ்நாட்டு நலனும். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? கூட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னாரு. இன்னைக்கு அவங்க மாத்தி வச்சிருக்க பேரு விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி. உண்மை அதுதான். நீங்க என்ன வேணா சிரிக்கலாம். சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கடை சின்ன பணமாகிறது. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரோ ஒருத்தர் உற்சாகத்துல வந்து ஏதோ ஒரு கொடியை ஆட்டினோடனே வந்துடுச்சு பெரிய கூட்டணி வந்துடுச்சுன்னாரு. உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்பது அவர்களுக்கான பிரச்சாரம் என்பதை விட திமுகவின் மீது காழ்போடு குற்றச்சாட்டுகளை அடுக்க வேண்டும் என்ற நிலையில அவர்கள் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படிதான். அதற்கான அடிப்படை என்னவாக இருக்க முடியும்னா, திமுக மேல பிரச்சாரத்துல மேலும் மேலும் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் அந்த பெனிஃபிட்டை அதிமுக எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துற. எப்படியா? இப்ப விஜய் வந்து அதிமுகக்காக பிரச்சாரம் பண்றாரு. அதிமுக பிஜேபி அதிமுக அலையன்ஸ்ல தானே இருக்காங்க. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்குத்துல உட்கார்ந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? அண்ணன் சீமானுக்கு அந்த 7-8ல எவ்வளவு புதுசா வந்திருக்கிற தாவேகா உடைச்சிட்டு போகுதுன்றது அவருடைய சிக்கல். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஆக இங்க போட்டி வந்து திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் ஒரு போட்டினா, நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்குமான ஒரு போட்டி என்கின்ற நிலையில் தான் நான் பார்க்கிறேன். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. தாவேகாவுக்கும் ஏடிஎம்கேக்கும் கூட்டணி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். உண்மையிலேயே யாருக்கு இங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான். போச்சுடா. எப்படி நான் சொல்றேன்னு கேளுங்க. சரி சொல்லு. ஊழல்வாதியான ஓபிஎஸ் இப்ப உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்ட மாதிரி. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. தாவேகா ஏதாவது ஒரு விளம்பரம் ஆன்லைன்ல வந்திருக்கா, இல்ல டிவில வந்திருக்கா? ஏன் மக்கள் அனைவரும் தாவேகா பக்கம் இருக்கிறாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நீங்க சொல்றீங்க, தொடர்ச்சியா கேக்குறீங்க, ஏன் வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரல? உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு வைக்கிறாங்களாம். எடுத்தேம்பாரு ஓட்டம். ஏய் விஜய் வீட்டை விட்டு வெளில வா, ஏய் விஜய் வீட்டை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்ல வேண்டியது. 9க்கு போறதவனே மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க, உட்கார வெளில வாடா. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. வர்றதுக்கு அப்ளிகேஷன் போட்டாலே பயம் வந்துரும். தொட்ட நடிக்கணும். யாருக்கும் ஓம் காளி ஜெய் காளி விஜய் ஒரு ஓடு காளின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான். போடா விஜய். 2 to 6 பர்மிஷன் கேட்கிறோம், உடனே பர்மிஷன் கொடுத்துறாங்க. கொடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பர்மிஷனை கேன்சல் பண்றாங்க. எங்களுக்கு மட்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க.
கண்டிஷன்ஸ் போடுறாங்க. எந்த கட்சிக்கு போடுறத இந்த விஜய்க்கு மட்டும் போடுறாங்க. ஏன்னா நம்ம மேல அவங்களுக்கு காண்டு. போடா பூண்டு, போடா விஜய். அதற்கு அடுத்தது 1 மணி நேரம் வந்து பேசிட்டு போங்க. அது சென்னைக்குள்ள நீங்க வராதீங்க, வில்லிவாக்கம் வந்துட்டு வேற வழியா வந்து பேசிட்டு போய் வேற வழியா பைபாஸ்லயே போவாங்க அப்படின்றாங்க. ஒரு கரும்பு காட்டுக்குள்ள காட்டு யானை புகுந்தா எப்படி இருக்கும், கண்ணாடி கடைக்குள்ள காட்டெருமை புகுந்தா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் தாவேக்கா கட்சிக்காரன் போன ஊர். அதனாலதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் எதையோ பண்ணிட்டு போங்கடா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் உரையை நிகழ்த்திட்டு போங்கடான்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா டென்ட் போட்டு குறைச்சிருக்காங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒத்த மனுஷன் வேன்ல நின்னு பேசிட்டு போறாரு. ஒத்த மனுஷன் வேன்ல நின்னு அதுக்கு எதுக்குங்க இவ்வளவு பெரிய அரசு இயந்திரம் பயப்படுது? அதுக்காக தான் பொம்மை எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னா என்ன பண்ண போறேன் அங்கே பார். ஸ்டாலினோட படம் இல்லையா, உதயநிதியோட படம் இல்லையா, அது 2Dல இருக்கு, 3Dல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இப்போ குடும்பத்திலே தகராறுங்க, குடும்பத்திலே தகராறு. அப்பா சொல்றாரு நான் திமுகவுக்கு போடுங்கன்ட்டு, மகனும் தாயும் சொல்றாங்க நாங்க போட மாட்டோம், நான் தாவக்கு தான் போடுவேன். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் தாவக தான். குழப்பாதரா தவக்கல. நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன். இது மாதிரி இந்த 2 கட்சிகளும் பொதுமக்களுக்கு முன்னாடி சொல்லட்டுங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. உச்சத்தை விட்டு வந்திருக்காருங்க. ஒரு படத்தோட வருமானம் 250 கோடி, ஆனா சொத்து எவ்வளவு தெரியுமா? 500 கோடி. இதை நீங்க நம்பணும், இதை நீங்க நம்பணும். படத்தோட வழியில அவருக்கு போறது இல்லமா. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான் அப்படின்றது வெளி. சரி ரொம்ப ஜாமா இது. இவ்வளவு தூரம் இவ்வளவு உனக்கெல்லாம் பேசவே தெரியல. 2 முறை அண்ணன் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பேசினா மக்களுக்கு போர் அடிச்சிரும். அவர் யாருன்னு சுயரூபம் மொத்த மக்களுக்கும் தெரிஞ்சிரும். எங்களுடைய பொதுச் செயலாளர் எந்த இடத்திலும் தனிநபர் தாக்குதலோ அல்லது கீழ்த்தரமான எடுத்துக்காட்டுகளை சொல்வதோ நிச்சயமாக அதில் இருக்காது. அண்ணே திரும்ப சொல்லுங்க ஒரு வாட்டி. குசும்பு எப்பயுமே குசும்பு. கண்ணியத்தோடு எடப்பாடி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சரை கொரோனாவுல போயிருப்பாரு, இது இன்றைக்கு. நேற்றைய முதல் நாள் பேசினாரு பால்டாயில்னு ஒண்ணு சொல்லி, அதுல செத்து இருந்தாருன்னா நல்லா இருந்துரும். துணை முதலமைச்சர் செத்து இருந்தா நல்லா இருக்கும். முதலமைச்சர் இன்னைக்கு போயிருப்பாரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இத்தனை முதலமைச்சர் இருந்தாங்களே, எதிரணிக்கு ஒரு முதலமைச்சரை செத்து போகணும்னு வேற பேசியிருப்பாங்களா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் ஊர்ந்து எடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் உள்ள வித்தியாசம். எங்களுக்கு விசிக கூட்டணிக்கு வரும், எங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு வரப்போகிறது, எங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் வரப்போகிறது என்றெல்லாம் காத்திருந்து ஒருவரும் வராத நிலையில் கையிலேயே ஒரு கட்சி இருக்கு, அது பாஜக. அவர்களுக்கு இவரை விட்டால் வழி இல்லை, இவருக்கு அவர்களை விட்டால் வழி இல்லை. வேற இல்லடா, 2 பேரும் ஜோக்கடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.